வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டெஸ்லா காயில் செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே வேலை செஞ்சு இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம் ஏதாவது சுய கட்டுப்பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெஸ்லா காயில் தான் மேக் பண்ண போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டெஸ்லா காயில் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உட் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் காயில் தேவை. இது பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நானே எடுத்தேன். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கும், அதெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பெரிய டயாமீட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஒயர் தேவை. அடுத்து இந்த மாதிரி ஒரு டியூப் வேணும். பிளாஸ்டிக் டியூப் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் பிவிசி பைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர். இதோட மாடல் நம்பர் வந்து 2N2222A. இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் நமக்கு தேவைப்படும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 22K ரெசிஸ்டர். இது ஒன்று தேவைப்படும், அதை எடுத்து வச்சுக்கேன். அடுத்து கொஞ்சம் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படும், இது நான் அப்புறமா சொல்கிறேன். இது இருந்தாலே போதும். நம்ம டெஸ்லா காயில் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த டியூப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஓட்டை போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்லேயும் இந்த 2 மாதிரி ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ இந்த காப்பர் காயில் எடுத்துக்கோங்க. இந்த காப்பர் காயிலில் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஓட்டையில் ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். விட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே எடுத்துக்கிட்டு வரும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை இது வழியாக விட்டு எடுக்க போகிறோம். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்டு இது வழியாக எடுத்துருக்கேன். திருப்பி நம்ம இன்னொரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சுற்றி எடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர் கம்பி அவ்வளோ சீக்கிரத்தில் கைண்டு வராது. இப்போ நம்ம இது ஃபுல்லாக காயில் சுற்ற போகிறோம். நான் சுற்றுற மாதிரி சுற்றிக்கோங்க. கேப் இல்லாமல் சுற்றுங்க, அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் கேப் இல்லாமல் சுற்றுறேன் பாருங்கள். அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இந்த ஓட்டையில் நம்ம எப்படி முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் முடிச்சு போட்டுக்கணும். இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டேன். கேப் இல்லாமல் சுற்றிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சுற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஓட்டையில் நம்ம எப்படி முடிச்சு போட்டு எடுத்தோமோ அதே மாதிரி நான் இந்த இடத்துலையும் முடிச்சு போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்டரி காயில் ஆக்ட் ஆக போகுது. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து எடுத்து வச்ச இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை நான் சுற்றுற மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்டான ஆப்ஜெக்ட் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கேப் இல்லாமல் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த அளவு சுற்றினாலே போதும். இந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெவிக்விக் போட்டோன்னா இது வந்து அப்படியே நின்றுக்கும். போட்டு எடுத்துகிட்டு இது மேலே நம்ம டேப் போட்டோன்னா இது வந்து அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அந்த ஒயரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரல, இந்த ஒயரில் கரெக்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து சுற்றி எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அதனால தான் இது ஸ்டிஃபாக நிற்கிது. இதை நான் இப்போ கைட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கலட்டி எடுத்தாச்சு. இதுதான் நமக்கு ப்ரைமரி காயில் ஆக்ட் ஆக போகுது. இப்போ சர்க்யூட் டயக்ராமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் இன்புட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட். இந்த 12 வோல்ட்டை 9 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற கன்வெர்ட்டர். நீங்கள் வந்து 9 வோல்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த 2 கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 12 வோல்ட் அடாப்டர் இருக்கனால தான் நான் இந்த 9 வோல்ட் கன்வெர்ட்டர் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு தான் டிரான்சிஸ்டரில் இருக்கிற இந்த 3 பின்னு எடுத்து வச்சு இந்த ரெசிஸ்டரை ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய சைஸ் காயில் சுற்றிடணும் இல்லையா, அதோடைய பாட்டம் ஒயரை நான் வந்து சென்டரோட ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் இருக்குது இல்லையா, இந்த காயில் தான் இந்த இடத்துல இருக்குது. அதோடைய பாட்டம் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நான் எது கூட ஜாயின் பண்ணியிருக்கேன்னா ரெசிஸ்டரோட இந்த டெர்மினலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து மேலே உள்ளதை பார்த்திங்கன்னா நான் வந்து டிரான்சிஸ்டரோட இந்த பின்னை ஜாயின் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் பாசிட்டிவ் இன்புட்டை நான் ரெசிஸ்டரோட ஜாயின் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் நெகட்டிவை நான் வந்து டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்னில் போட்டிருக்கேன். இதுதான் நமக்கு சர்க்யூட் டயக்ராம். இப்படி தான் வேலை செய்ய போது நமக்கு டெஸ்லா காயில். அடுத்து எடுத்து வச்ச இந்த பீசஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த டெஸ்லா காயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பால் மாதிரி வைக்கணும், அலுமினியம் ஃபாயில் சுற்றி. நம்மக்கிட்ட அந்த அலுமினியம் ஃபாயில் இல்லை, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட்டு, அதுக்கான நட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பீஸ். இதை வந்து ஃபஸ்ட் நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் பீஸ். அதை வந்து நான் இதுக்குள்ளே இப்படி போட்டுக்கிறேன். அடுத்து இது ஒரு மெட்டல் பீஸ். அதை வந்து இப்படி போட்டுக்கிறேன். போட்டு இந்த போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த இடம் இருக்கு இல்லையா,
இதுவாக தான் இது வேலை செய்ய போகுது. நான் வீடியோவில் சொல்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து இந்த உட்டன் பீஸையும் இந்த சுற்றி வச்சு இந்த காயிலையும் எடுத்துக்கோங்க. இதை ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கிறேன். க்ளூகன் போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ஒட்டிட்டேன். இதோடைய பாட்டம் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிளேடோட சுரண்டிக்கிறேன். அப்போ தான் இதில் மேலே உள்ள வார்னிஷ்லாம் போகும். இப்போ நான் சுரண்டி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சு இந்த டிரான்சிஸ்டர்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 பின்னையும் நான் இப்போ பிரித்து விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு சால்டிங் வைக்க கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த 22K ரெசிஸ்டரையும் காயிலோடைய இந்த ஒயரோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ சால்டிங் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒயரையும் ரெசிஸ்டரோடைய இந்த பின்னையும் சால்டிங் பண்ணிட்டேன். இப்போ டிரான்சிஸ்டரோடைய சென்டர் பின்னில் நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சு இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம மேல் வழியாக இப்போ விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் உள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா ரூஸாக தான் இருக்கும். இப்போ மேலே இருக்க இந்த ஒயரோட நான் இதை சால்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஒயரையும் இந்த ரெசிஸ்டரோட இந்த பின்னையும் நான் வந்து சால்டிங் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டரோடைய இந்த பின்னையும் இதையும் நான் இப்போ சால்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இன்புட்டுக்காக 2 ஒயர் சால்டிங் பண்ணிப்போம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நாமளே வீட்டில் செஞ்சது. இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த நட்டோட. இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஒயர் சும்மா விட்டுருப்போம். அது கூட நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட நான் சால்டிங் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ உள்ளே வச்சுட்டு இது மேலே இப்போ நான் வந்து க்ளூகனை போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்லா கையில் நம்ம ரெடி பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் இந்த ஒயர்லாம் நகராமல் இருக்கிறதுக்கு இதையும் க்ளூகன் போட்டு ஒட்டிருக்கேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம உள்ளே வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 12 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பல்ப் எடுத்திருக்கேன். இதை பக்கத்தில் கொண்டு போகிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பவர்ஃபுல்லாகவே நம்ம செஞ்சுருக்கோம். இந்த டியூப் லைட் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இத்தனைக்கு இது வந்து எரியாது. இது வந்து ஃபியூஸாக போன பல்பு பாருங்க. பக்கத்தில் வர வர வந்து பார்த்திங்கன்னா எரியும். இப்பயும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பக்கத்தில் கொண்டு போக பிரைட் ஆகிடும். நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம டெஸ்லா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேலை செஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனல் யாருக்கும் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற சின்ன சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மோட்டிவேஷன் அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக சேர்ந்துக்கோங்க.